நீங்க இதை என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க இல்ல யாராவது அவங்க வாழ்க்கையில ரொம்ப பெருசா ஏதாவது சாதிச்சவங்க அவங்களோட வாழ்க்கை கதையை ஒரு படமா எடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு MS தோனி, சச்சின், ராக்கெட்ரி, நடிகையர் திலகம், சோஷியல் நெட்வொர்க், பேலே, இன்னும் நிறைய படங்கள் இருக்கு. ஆனா இந்த உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான எல்லா நாட்டிலையும் எல்லா மக்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்டா இருந்தும் ஏன் மைக்கேல் ஜாக்சனுக்கு இன்னும் ஒரே ஒரு பயோபிக் ஃபிலிம் கூட எடுக்கல? ஒன்னு ரெண்டு இருக்கு, ஆனா அது எல்லாமே டிவி ஷோஸ் இல்ல டாக்குமெண்ட்ரியா தான் இருக்கு. எல்லாருமே ரசிச்சு பாக்குற மாதிரியான ஒரு நல்ல பயோபிக் ஃபில்மா இன்னும் ஒண்ணு கூட வரல. ஆனா ஃபைனலா இப்போ ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு. இந்த படத்துல மைக்கேல் ஜாக்சனா யாருன்னு நடிக்க போறாங்கன்னா மைக்கேல் ஜாக்சனோட நெஃப்யூ, அதாவது அவரோட மருமகன். நெஃப்யூனா மருமகன் தானே. கிளாடியேட்டர், ஸ்கைஃபால், ராங்கோ, ஆவியேட்டர் மாதிரியான படத்துக்கெல்லாம் ரைட்டரான ஜான் லோகன் தான் இந்த படத்துக்கும் ரைட்டர். ஸோ இந்த படம் பயங்கரமா இருக்க போகுதுன்னு நம்ம எல்லாருமே கான்பிடென்ட்டா இருக்கலாம். இந்த படம் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசம் ரிலீஸ் ஆக போகுது. யாரோட வாழ்க்கை கதையை நீங்க படமா பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போட்டுட்டு சேனல்ல இருக்க என்னோட மற்ற வீடியோஸை பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.